हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ணா. இன்றைக்கு ஸ்ரீ ரூப கோஸ்வாமி அவரின் உபதேசாமிர்தம் என்ற புத்தகத்தை நாம் படிக்கலாம், அல்லது ஆங்கிலத்தில் லெட்டர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். இது மொழிபெயர்த்து வழங்கியவர் தெய்வ திரு ஆ ச பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர். இன்றைக்கு நம்ம முன்னுரை படிக்கலாம். கிருஷ்ண பக்தி இயக்கம் ஸ்ரீல ரூப கோஸ்வாமின் வழியில் நடத்தப்படுகிறது. கௌடிய வைஷ்ணவர்கள் அல்லது வங்காள வைஷ்ணவர்கள் பெரும்பாலும் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவை பின்பற்றுபவர்கள் ஆவர். இவர்களில் பிருந்தாவனத்து 6 கோஸ்வாமிகள் ஸ்ரீ சைத்தன்யரின் நேரடியான சீடர்கள் ஆவர். எனவே ஸ்ரீல நரோத்தம் தாஸ் பாடியுள்ளார், ரூப ரகுநாத பதே ஹபே ஆய்வே ஆகுதி கபஹாமே புஜா சே யுகல பிரீத்தி. எப்போது கோஸ்வாமிகளால் கொடுக்கப்பட்ட இலக்கியத்தை புரிந்து கொள்ளும் ஆழ்வம் எனக்கு ஏற்படுகின்றதோ அப்போதுதான் ராதாகிருஷ்ணரின் உன்னதமான அன்பு பரிமாற்றங்களை என்னால் புரிந்து கொள்ள முடியும். கிருஷ்ணரை பற்றிய விஞ்ஞானம் எனும் வரப்பிரசாதத்தை மனித சமூகத்திற்கு வழங்குவதற்காகவே ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தோன்றினார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் செயல்களிலேயே மிகவும் உயர்ந்ததாக இருப்பது மாதுரிய பாவத்தில் கோபியர்களுடன் அவர் நிகழ்த்திய லீலைகள் ஆகும். கோபியர்களில் மிகச் சிறந்தவரான ஸ்ரீமதி ராதாராணியின் மனோபாவத்தில் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தோன்றினார். எனவே பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் குறிக்கோளை அழிந்து அவரது அடிச்சூடுகளை பின்பற்றுவதற்கு ஒருவர் ஸ்ரீ ரூப, சனாதன, பட்ட ரகுநாத, ஸ்ரீஜீவ, கோபால பட்ட மற்றும் ரகுநாதாச எனும் 6 கோஸ்வாமிகளின் அடிச்சூடுகளை மிகவும் உறுதியாக பின்பற்ற வேண்டும். ஸ்ரீல ரூப கோஸ்வாமியை எல்லா கோஸ்வாமிகளுக்கும் தலைவராக இருந்தார். மேலும் நமது செயல்களுக்கு வழிகாட்டுவதற்காக இந்த உபதேசாமிர்தத்தை அவர் நமக்கு அளித்துள்ளார். சிக்ஷாஷ்டகம் எனப்படும் 8 ஸ்லோகங்களை ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு விட்டு சென்றதைப் போலவே நாம் தூய வைஷ்ணவர்கள் ஆகலாம் என்பதற்காக உபதேசாமிர்தத்தை ஸ்ரீ ரூப கோஸ்வாமி நமக்கு அளித்துள்ளார். எல்லா ஆன்மீக விவகாரங்களிலும் ஒருவரது முதல் கடமையாக இருப்பது அவரது மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்துவதாகும். ஒருவர் தனது மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தினால் அல்லாது அவரால் ஆன்மீக வாழ்வில் முன்னேற முடியாது. இந்த ஜட உலகில் உள்ள அனைவரும் தீவிர மற்றும் அறியாமை குணங்களில் மூழ்கியுள்ளனர். ஒருவன் சத்துவகுணம் எனப்படும் நற்குணத்தின் படித்தரத்திற்கு தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும். இதை ரூப கோஸ்வாமியின் உபதேச மொழிகளை பின்பற்றுவதன் மூலம் செய்யலாம். அதன் பிறகு மேலும் தொடர்ந்து முன்னேற்றத்தை அடைவதெப்படி என்பதை பற்றிய அனைத்தும் வெளிப்படுத்தப்படும். கிருஷ்ண உணர்வில் அடையப்படும் முன்னேற்றம் அதை பின்பற்றுபவரின் மனோநிலையை பொறுத்ததாகும். கிருஷ்ண உணர்வு இயக்கத்தை பின்பற்றும் ஒருவர் பக்குவம் அடைந்த ஒரு கோஸ்வாமியாக மாற வேண்டும். வைஷ்ணவர்கள் பொதுவாக கோஸ்வாமிகள் என்று அறியப்படுகின்றனர். பிருந்தாவனத்தில் இந்த பட்டப்பெயரால் தான் ஒவ்வொரு ஆலயத்தின் நிர்வாகியும் அறியப்படுகிறார். கிருஷ்ணரின் ஒரு பக்குவமான பக்தனாக மாற விரும்புபவன் ஒரு கோஸ்வாமியாக மாற வேண்டும். கோ என்றால் புலன்கள், சுவாமி என்றால் அதிபதி என்பதாகும். ஒருவன் தனது புலன்களையும் மனதையும் கட்டுப்படுத்தினால் அல்லாது அவனால் கோஸ்வாமியாக முடியாது. கோஸ்வாமி ஆவதன் மூலமாக வாழ்வில் மிக உயர்ந்த வெற்றியை அடைந்து பிறகு பகவானின் தூய பக்தராக மாறுவதற்கு ஸ்ரீ ரூப கோஸ்வாமியால் அளிக்கப்பட்ட இந்த உபதேசங்களை ஒருவர் பின்பற்ற வேண்டும். ஸ்ரீ ரூப கோஸ்வாமி பக்திராசாமது சிந்து, விதக்த மாதவ மற்றும் லலிதா மாதவ முதலிய பல நூல்களை கொடுத்துள்ளார். ஆனால் உபதேசாமிர்தத்தை முன்னேற்றமடையாத பக்தர்களுக்குரிய ஆரம்ப உபதேசங்களை கொண்டுள்ளது. இவ்வுபதேசங்களை ஒருவன் உறுதியாக பின்பற்ற வேண்டும். அதன் பிறகு வாழ்வை வெற்றிகரமாக ஆக்கிக்கொள்வது எளிதாக இருக்கும். ஹரே கிருஷ்ணா. ஆசா பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாத். செப்டம்பர் 20, 1975. விஸ்வரூப மகோத்சவம், கிருஷ்ண பல்ராமர் ஆலயம், ரமணரேத்தி, பிருந்தாவனம், இந்தியா. பிரபுபாதர் என்ன சொல்றாருங்க? கிருஷ்ண பக்தி இயக்கம் கோஸ்வாமிகளில் தலைவரான ரூப கோஸ்வாமியின் வழியில் நடத்தப்படுகிறது என்று சொல்கிறார் பிரபுபாத். அனைத்து வைஷ்ணவர்கள், குறிப்பாக கௌடிய வைஷ்ணவர்கள் அனைவரும், குறிப்பாக மேலும் வங்காளத்தில் இருக்கக்கூடிய கௌடிய வைஷ்ணவர்கள் அனைவரும் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவை பின்பற்றுபவர்கள். இவர்களில் பிருந்தாவனத்து 6 கோஸ்வாமிகள் எல்லா கோஸ்வாமிகளும் பார்த்தீங்கன்னா சைத்தன்ய மகாபிரபுடைய நேரடியான சீடர்கள் இவங்கெல்லாம். அந்த கோஸ்வாமிகளில் தலைவராக ரூப கோஸ்வாமியும், ரூப கோஸ்வாமிக்கு ஆலோசகராக ஒரு சிக்ஷா குருவாக இருப்பவர் சனாதன கோஸ்வாமி.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோஸ்வாமிகளை பற்றி ஒரு பாடலே இருக்கிறது. அதில் என்ன பாடுன்னா நரோத்தம் தாஸ் தாக்கூர் பாடியிருக்கிறார். ரூப ரகுநாத பதே ஹைவே ஆகுதி கபஹமே புஜபே ச யுகல பிரீத்தி. அதாவது என்ன சொல்றாருன்னா, எப்போது கோஸ்வாமிகளால் கொடுக்கப்பட்ட இலக்கியத்தை புரிந்து கொள்ளும் ஆர்வம் எனக்கு ஏற்படுகின்றதோ அப்போதுதான் ராதாகிருஷ்ணரின் உன்னதமான அன்பு பரிமாற்றங்களை என்னால் புரிந்து கொள்ள முடியும். ஸோ ராதாகிருஷ்ணர் அன்பு மிக மிக எளிமையானது மற்றும் உயர்ந்தது. பட் லக்ஷ்மி நரசிம்மர், லக்ஷ்மி நாராயணன், லக்ஷ்மி நரசிம்மர், லக்ஷ்மி வெங்கடேஸ்வரர், லக்ஷ்மி நாராயணன் இதை வழிபடுறோம். அது ஒரு விதமான செல்வத்திற்கு அங்கே முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. அதே ராதாகிருஷ்ணரின் வழிபாடு முறை அங்கே அன்பு பரிமாற்றம், உன்னதமான அன்பு பரிமாற்றம். ராதாகிருஷ்ணரின் அன்பு அதாவது பார்த்தீங்கன்னா மிக எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். வனவாசிகள், அதாவது பிருந்தாவனத்து வாசிகள், கிராமத்து வாசிகள், அவங்க மிக எளிமையான வாழ்க்கை. நகரத்தில் பார்த்தீர்களானால் மிக ஆடம்பரமான வாழ்க்கை, ஐஸ்வர்யம், செல்வம் மிகுந்த வாழ்க்கை. ஸோ லக்ஷ்மி நாராயணன், லக்ஷ்மி நரசிம்மர், அதாவது நாராயணரை வழிபடும்போது லக்ஷ்மியும் தாயாரும் இருப்பார். லக்ஷ்மி நாராயணர் வழிபடுவது மிக செல்வம் செழிப்போடு வழிபடப்படுகிறது. விஷ்ணு ஆலயங்களில் அனைத்தும் லக்ஷ்மி நாராயண வழிபாடு தான். பார்த்தீங்கன்னா மிகவும் ஆடம்பரமான திருவிழாக்கள், திருமணங்கள் பல்வேறு நடத்தப்படும். ராதாகிருஷ்ணர் மிக எளிமையான ஒரு வாழ்க்கை, அதாவது அவங்க நடனம் ஆடுவது, இசை, பாடல், நாடகம் போன்ற ஒரு வாழ்க்கை. கிருஷ்ணர் எப்பவும் புல்லாமல் ஊதிட்டு இருப்பார், கோபியருடன் நடனம் ஆடிக்கொண்டிருப்பார், பசுமாடை மேய்த்து கொண்டிருப்பார், கோபாலசிவருடன் விளையாடி கொண்டிருப்பார், பல்வேறு அரக்கர்களை கொன்று கொண்டிருப்பார், பல்வேறு லீலைகளை புரிந்து கொண்டே இருப்பார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். ஸோ நம்ம பகவான் ராதாகிருஷ்ணருடைய அந்த உன்னதமான அன்பு பரிமாற்றம் புரிந்து கொள்ளணும்னா நம்ம கோஸ்வாமிகள் கொடுத்திருக்கிற இலக்கியத்தை நம்ம புரிந்து கொள்றதுக்கு ஆர்வமாக ஏற்படணுமா. கோஸ்வாமிகள் என்னென்ன இலக்கியத்தை கொடுத்துருக்காங்க, பல்வேறு இலக்கியத்தை கொடுத்துருக்குறாங்க. இந்த பக்தி ரசாமிரத சிந்து கொடுத்துருக்குறாங்க, இந்த உபதேசாமிரதமும் கோஸ்வாமிகள், ரூப கோஸ்வாமி கொடுத்துருக்கிறார். இந்த மாதிரி பல்வேறு இலக்கியத்தை நமக்கு கோஸ்வாமிகள் அருளினர். ஸோ அந்த புத்தகத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆர்வமாவது ஏற்படணும். அப்போதான் நம்ம ராதாகிருஷ்ணனுடைய உன்னதமான அன்பு பரிமாற்றத்தை நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்ட்டு சொல்றாரு நரோத்தம் தாஸ் தாக்கூர். ஸோ கிருஷ்ணரை பற்றிய விஞ்ஞானம் எனும் வரப்பிரசாதத்தை மனித சமுதாயத்திற்கு வழங்குவதற்காகவே ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தோன்றினார். ஸோ கிருஷ்ணர் துவாபர யுகத்தில் மகாபாரத யுத்தத்தை நடத்தி வைத்தார். அதில் மகாபாரத யுத்தம் நடக்குவதற்கு முன்பாக அர்ஜுனனுக்கு பகவத்கீதை உபதேசத்தை வழங்கி இருக்கிறார். அதே போன்று கலியுகத்தில் நமக்காக உபதேசங்களை வழங்குவதற்காக நாம் மிகவும் நிலை இழந்த கட்டுண்ட ஆத்மாக்களான நமக்காக அவர் அவதாரம் எடுத்திருக்கிறார். யுகந்தோறும் பல்வேறு அவதாரங்கள் எடுக்கிறார். கலியுகத்தில் கிருஷ்ணன் நாம ரூபமாக அவதாரம் எடுத்து நமக்கு பாகவத புராணமும் பகவான் கிருஷ்ணனின் புத்தக அவதாரம், லெட்டரரி இன்கார்னேஷன் சொல்லுவாங்க. அதே மாதிரி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஹரிநாம சங்கீர்த்தனம், ஹரே கிருஷ்ண மகாமந்திரமும் பகவான் கிருஷ்ணரின் கலியுக நாம அவதாரம். ஸோ அந்த நாம அவதாரத்தை நமக்கு நம் அனைவருக்கும் அளித்திருப்பது ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. ஸோ அவர் மிகவும் அன்பு, கருணை மிக்கவர், கருணா சிந்து. நமோ மகாவதன்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயத்தை கிருஷ்ணாய கிருஷ்ண சித்தன் நாம்னே கௌரத்து சினிமா. மிகவும் கருணை வாய்ந்தவர் சைத்தன்ய மகாபிரபு. கிருஷ்ணரை பற்றிய விஞ்ஞானம் எனும் வரப்பிரசாதத்தை மனித சமூகத்திற்கு வழங்குவதற்காக சைத்தன்ய மகாபிரபு தோன்றினார். ஸோ கடந்த யுகத்தில் பகவான் கிருஷ்ணர் என்னை சரணடை என்று அவர் கூறிவிட்டார் பகவத்கீதையில். ஆனால் எவ்வாறு சரணடைவது என்பதை அவர் நேரடியாக விளக்கியிருக்கிறார். இந்த சைத்தன்யராக அவதரித்து பகவானுக்கு எப்படி சரணடைவது என்பதை அவரே நேரடியாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார். ஸோ பகவான் கிருஷ்ணர் பல்வேறு லீலைகளை புரிகிறார். அதில் தாஸ்ய பாவம் இருக்கும், சக்கிய பாவம் இருக்கும், வாத்சல்ய பாவம் இருக்கும். எல்லா பாவங்களிலும் உயர்ந்ததாக கருதப்படுவது மாதுரிய பாவம். மிகவும் இனிமையானது, உயர்ந்தது மாதுரிய பாவம். ஒரு கணவன் மனைவி இடத்தில் நடக்கக்கூடிய உறவும், அதாவது ஒரு காதலர்கள் காதலிகள் அவர்கள் இடையே நடக்கக்கூடியது மிகவும் இனிமையானது. ஒரு ஆண் பெண் ஒரு
இளமையில் இருக்கக்கூடிய ஒரு ஆணோ இளமையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோ அவர்கள் இடையே நடக்கக்கூடிய அந்த பரிமாற்றங்கள், அன்பு பரிமாற்றங்கள் மிகவும் இனிமையான விஷயங்களாக கருதப்படுகிறது ஒரு இளைஞர்கள். அதே போன்று பகவான் ராதாகிருஷ்ணர் பகவான் ராதா கிருஷ்ணர் அவர்களிடையே நடத்தப்படக்கூடிய அந்த அன்பு பரிமாற்றங்கள் மிகவும் உயர்ந்ததாக கருதப்படுகிறது. தூய அன்பு, அதெல்லாம் மாதுரிய பாவம். ஸோ கோபியர்களில் மிக சிறந்தவர்களாக கருதப்படுகிறது ஸ்ரீமதி ராதா ராணி. ஸோ பிருந்தாவனத்தில் போனீங்கன்னா எல்லாருமே ராதே ராதே என்று தான் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ ராதா ராணியுடைய மனோபாவத்தில் தோன்றியிருப்பவர் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. ராதா ராணி எவ்வாறு பகவான் கிருஷ்ணருக்கு தொண்டாற்றுகிறார், அவர் தொண்டாற்றுவதால் எந்த விதமான இன்பத்தை அவர் அடைகிறார் என்பதை உணர்ந்து கொள்வதற்காகவே ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ராதா ராணியின் பொன்னிற மேனியுடன் அவதரித்தார். பகவான் கிருஷ்ணருடைய உடல் மேனி நிறம் மழை மேகத்தின் கருமை நிறம். மழை மேகம் ஏற்படும் பொழுது வரக்கூடிய அந்த மேகத்தின் வண்ணம் ஒரு கருமையானதாக இருக்கும். அவ்வாறு ஷியாம கருமையான ஒரு நிறத்தை உடையவர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன். அதாவது நீல மேக ஷியாமன், நீல நிறமாக இருக்கும். அந்த ஆகாயத்தில் மழை பொழியும் போது வரக்கூடிய கருமையான நீல மேக ஷியாமன் அந்த பகவான் அவருடைய வர்ணம், அந்த பொதுவாக அவருடைய உடல் மேனியின் வர்ணம் இந்த மாதிரி இருக்கும். ஆனால் கலியுகத்தில் சைத்தன்யராக அவதரித்த பொழுது அவருடைய உடல் மேனி நிறம் பொன்னிறமாக இருந்தது. ஏன்னால் ராதாராணியின் நிறமும் பொன்னிறம், லக்ஷ்மி தாயாரின் நிறம் பொன்னிறம். அந்த பொன்னிற தாயாரின் நிறத்தை உடையவராக அவதரித்தார் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. ராதாராணியின் மனோபாவத்திலும் ராதாராணியின் உடல் மேனியின் நிறத்திலும் அவதரித்தார். சைத்தன்ய மகாபிரபுவை பற்றி புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அவரது சீடர்களான நேரடி சீடர்களான கோஸ்வாமிகளை நாம் பின்பற்ற வேண்டும். ஸோ ஏற்கனவே நான் கூறியது போல் ரூப கோஸ்வாமி எல்லா கோஸ்வாமிகளின் தலைவராக இருந்தார். அவருக்கு சிக்ஷா குருவாக இருந்தவர் இந்த சனாதன கோஸ்வாமி. நாம் கிருஷ்ண பக்தியில் நிலையாக இருக்க வேண்டும், கிருஷ்ண பக்தியில் மேலும் மேலும் முன்னேற வேண்டும் என்பதற்காக நமக்கு ஒரு வழிகாட்டியாக இந்த உபதேசாமிர்தத்தை அவர் நமக்கு வழங்கி இருக்கிறார். ஸோ இது மிக மிக சிறிய புத்தகம்தான், மிக குறுகிய ஒரு ஸ்லோகங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகவும் குறைவாக தான் இருக்கும். 11 ஸ்லோகம் தான் இருக்குது. சைத்தன்ய மகாபிரபு நமக்கு சிஷ்டாஷ்டகத்தை கொடுத்திருக்கிறார். அதே போல் இந்த உபதேசாமிர்தம் நமக்கு ஒரு 11 ஸ்லோகங்கள் தான் இருக்கும். அதில் பல்வேறு விஷயங்கள் அடங்கியிருக்கும். இரண்டு வரிகள் தான் இருக்கும், ஒரு ஸ்லோகமும் இரண்டு வரிகள் தான் இருக்கும். அதிலே பல்வேறு விஷயங்கள் அடங்கியிருக்கும். திருக்குறளை போல இது ஒரு எளிமையான ஒரு விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் பல்வேறு விஷயங்கள் அடங்கியிருக்கும். ஸோ தூய வைஷ்ணவர்கள் ஆக வேண்டும் என்பதற்காகவே இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இது ஒரு எல்லா ஆன்மீக விவகாரங்களிலும் ஒருவரது முதல் கடமையாக இருப்பது அவரது மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்துவதாகும். ஒருவர் தனது மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தினால் அல்லாது அவரால் ஆன்மீக வாழ்வில் முன்னேற்ற முடியாது. ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா மனம் அவரது கட்டுப்பாட்டில் இருந்தால் அவருக்கு சிறந்த நண்பனாக செயல்படும். அந்த மனது அவரது கட்டுப்பாட்டில் இல்லை என்றால் அந்த மனமே அவருக்கு எதிரியாக செயல்படும். அதே போன்று புலன்களையும் ஒருவர் கட்டுப்படுத்த வேண்டும். மனம் போன போக்கில் நாம் செயல்படக்கூடாது. நமது வாய், நமது கண், காது, மூக்கு, வாய், பாலுறுப்பு எல்லாமே ஒரு கட்டுப்பாட்டோடு இருக்கணும். அதிகமாக உணவு உட்கொள்ளக்கூடாது, அதிகமாக உறங்கக்கூடாது, அதிகமாக குறைவாக உணவு உட்கொள்ளக்கூடாது, குறைவாக உறங்கக்கூடாது. கண்டது தேவையில்லாத விஷயத்தை கேட்கக்கூடாது, தேவையில்லாத விஷயத்தை பார்க்கக்கூடாது, தேவையில்லாத விஷயத்தை பேசக்கூடாது.
இதெல்லாம் ஆன்மீகத்தில் முன்னேறுவதற்கு இதெல்லாம் வந்து ஒரு படிக்கட்டு. இந்த உலகத்தில் 3 குணங்கள் இருக்கின்றன, சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். இந்த ரஜோகுணம் தமோகுணத்தில் தான் நாம் வந்து செயல்படுகிறோம். இந்த ரஜோகுணத்தில் தமோகுணத்தில் தான் அதிகமான கோபம், காமம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், பொறாமை, பேராசை, தீவிர விருப்பம் இதெல்லாம் இருக்கும். இந்த ரஜோகுணம் தமோகுணம் என்பது ஒரு தேவையற்ற குணங்கள். சத்துவகுணத்தில் நாம் நிலை பெற வேண்டும். சத்துவகுணத்தில் நிலை பெற்றால்தான் நாம் வந்து ஆன்மீகத்தில் முன்னேற முடியும். तथा रजस्तमो भाव काम लोभादयश्चये சேதயேதே அனாவிருத்திம் ஸ்திதம் சத்வே பிரசிததி. ரஜோகுணம் தமோகுணம் என்பது நமக்கு காமத்தையும் கோபத்தையும் பேராசையையும் நமக்கு கொடுக்கும். பொறாமை, மயக்கம், பைத்தியக்காரத்தனம், எல்லா குணங்களும் நமக்கு இந்த ரஜோகுணத்தில் தமோகுணத்தின் மூலமாக நமக்கு ஏற்படும். நாம் யாரும் சங்க வைத்துக் கொள்கிறோம், நாம் என்ன உணவு உட்கொள்கிறோம், இதெல்லாம் மிக மிக முக்கியம். நாம் உணவே மருந்தாக இருக்கிறது. உணவே வந்து நல்ல குணத்தையும் கொடுக்கும், உணவே கெட்ட குணத்தையும் கொடுக்கும். அதிகமான தூய்மையான உணவை உட்கொள்ள வேண்டும், அசுத்தமான உணவை உட்கொள்ளக்கூடாது. ரூப கோஸ்வாமி நமக்கு கொடுத்திருக்கிறார். ஸோ கிருஷ்ண பக்தியில் நாம் முன்னேற வேண்டும் என்றால் நாம் வந்து கோஸ்வாமிகளின் அடிச்சூழலை பின்பற்ற வேண்டும். பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய கோவில் நிர்வாக அதிகாரிகள் அனைவரும் கோஸ்வாமிகள் என்று அழைக்கப்படுகின்றனர். புலன்களை கட்டுப்படுத்துபவர்கள் தான் கோஸ்வாமிகள். புலன்களின் அதிகாரி, புலன்களின் அதிபதி தான் கோஸ்வாமி. புலன்களின் கட்டுப்படுத்த முடியாதவர் கோதாசன். புலன்களை கட்டுப்படுத்த முடிந்தவர் கோஸ்வாமி. பிருந்தாவனத்தில் கோஸ்வாமிகள் 6 கோஸ்வாமிகள். அவர் அனைவரும் மிக உயர்ந்த பக்தர்கள். அவர் ராதாராணியின், அதாவது கோபிகைகளின் ஒரு மனோபாவத்தில் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். கோ என்றால் புலன்கள், சுவாமி என்றால் அதிபதி என்பதாகும். ஒருவன் தனது புலன்களையும் மனதையும் கட்டுப்படுத்தினால் அல்லாது அவரால் கோஸ்வாமிக்க முடியாது. ஸோ அனைவரும் வந்து புலன்களை கட்டுப்படுத்த வேண்டும். அதற்கு அவர் வந்து 24 மணி நேரமும் கிருஷ்ண பக்தி தொண்டில் ஈடுபடுத்த வேண்டும். புலன்கள் அனைத்தும் புலன்களின் அதிபதியான ரிஷிகேஷ சேவத்தே, அதாவது பகவான் கிருஷ்ணரின் தொண்டில் அனைவரும் 24 மணி நேரமும் ஈடுபட்டு கொண்டிருந்தால் அவர்கள் புலன்கள் அனைத்தும் கட்டுப்பாட்டில் இருக்கும். புலன்களும் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும், மனமும் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். புலன்களும் மனதும் கட்டுப்பாடு இல்லை என்றால் அவரால் கோஸ்வாமி ஆக முடியாது. சன்னியாசிகள் அனைவருக்கும் கோஸ்வாமிகள் என்று கூப்பிடுகிறோம். சன்னியாசிகளை நாம் சுவாமிகள் என்று குறிப்பிடுகிறோம், அழைக்கின்றோம். கோஸ்வாமிகள் வந்து அதே போன்றுதான், அவரும் உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள். புலன்களை கட்டுப்படுத்துவதாலும் மனதை கட்டுப்படுத்தாலும் நாம் வந்து மிக உயர்ந்த வெற்றி அடைய முடியும், வாழ்க்கையில் ஆன்மீகத்தில் முன்னேற முடியும். ஸோ மேலும் புலன்களை மனதை கட்டுப்படுத்திய பிறகு நாம் இந்த ரூப கோஸ்வாமியால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த உபதேசங்களை நாம் பின்பற்ற வேண்டும். ரூப கோஸ்வாமி பல்வேறு புத்தகங்களை அவர் இயற்றி இருக்கிறார். அதில் பார்த்தீர்கள், ஏன்னா ரூப கோஸ்வாமி பக்தி ரசாமிருத சிந்து அது ஒரு முக்கியமான புத்தகம். மேலும் விதக்த மாதவம், லலித மாதவம் போன்ற பல்வேறு நூல்களை அவர் கொடுத்திருக்கிறார். இந்த புத்தகம் உபதேசாமிருதம் நெக்டர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் என்பது ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடையாத பக்தர்களுக்கு ஆரம்ப உபதேசங்களை கொண்டுள்ளது. ஸோ முன்னேறிய பக்தர்களுக்கு வேறு புத்தகங்களும் ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு வேறு புத்தகங்களும் இருக்கின்றன. இந்த புத்தகங்களை ஒருவது உறுதியாக பின்பற்ற வேண்டும். இதனால் வந்து வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். ஹரே கிருஷ்ணா என்று பிரபுபாதர் சொல்லியிருக்கிறார். இந்த முன்னுரையை வந்து இஸ்கான் கிருஷ்ண பல்ராம் ஆலயம் பிருந்தாவனத்தில் அவர் வந்து கொடுத்திருக்கிறார். 1975 கொடுத்திருக்கிறார், செப்டம்பர் 20. ஸோ இன்றைய தினம் செப்டம்பர் 19, 18. ஸோ செப்டம்பர் 20, 1975 இந்த
முன்னுரையை பிரபுபாதர் வழங்கியிருக்கிறார்.